பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இப்ப இயேசு ஒரு காரியம் சொல்லார் பாருங்க. யோவான் 4:14 யோவான் 4:14, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். இயேசு ஒரு தண்ணீரை சொல்றார். நான் கொடுக்கிற தண்ணீரை குடிச்சா தாகம் உண்டாகாது. இது என்ன தண்ணீர்? ஜீவ தண்ணீர். மனுஷனுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது. அது தாகத்தோடு ஒன்றை தேடுகிறது, தேவனை தேடுகிறது, தன்னை சிருஷ்டித்த தேவனை. கடவுள் இல்லைன்னு பேசி நாத்திகம் பேசுகிற மனுஷனுக்குள்ள கூட ஒரு தேடுதல் இருக்கும், ஒரு தாகம் இருக்கும். எந்த மனிதனுடைய ஆத்மாவுக்குள்ளும் ஒரு தாகம் இருக்கும். இறைவனை தேடுகிற தாகம், தன்னை உண்டாக்கின தேவனை தேடுகிற தாகம். அதை ஜீவ தண்ணீர் ஆகிய இயேசு மாத்திரம்தான் அந்த தாகத்தை தீர்க்க முடியும். அதனாலதான் பாருங்களேன், எத்தனையோ இடத்துக்கு தெய்வத்தை தேடி இத்தனை வருஷம் போனேன் அத்தனை வருஷம் போனேன்றாங்க. அவன்கிட்ட பேசி பாருங்க, உண்மையான சந்தோஷத்தை இதுவரை கண்டார்களா? இல்லை, இன்னும் தேடிக்கிட்டே இருக்கேன், இன்னும் வருஷம் போறேன், வருஷம் நடக்கிறேன், வீடியோ விட முடியல, சிகரெட்டை விட முடியல, நிம்மதி இல்லை. அதுதான் பெரும்பாலான மக்கள் சொல்லுகிற காரியம். ஆனா உண்மையா அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு ஜீவ தண்ணீர் இயேசு கிறிஸ்து தான். அவரை நீங்க தேடும்போது பாருங்க, அவனுடைய உள்ளத்துல அந்த தாகம் தீர்க்கப்பட்டு, நான் இறைவனை தரிசித்தேன், என்னை உண்டாக்கின ஆண்டவரை ருசித்து விட்டேன் என்கிற மன மகிழ்ச்சி உண்டாகும். மற்றவங்க விதண்டாவாதத்துக்கு வேணா அப்படி இப்படின்னு அதை பார்த்து இது சொல்லுவாங்களே தவிர, தனியா அவங்கள உட்கார வச்சு பேசி பாருங்க, உண்மை அது வரல. அதனால இயேசு கிறிஸ்து தான் ஜீவ தண்ணீர். அவர் தான் நம்முடைய ஆத்மா தாகத்தை தீர்க்க முடியும். அந்த இயேசுவை உங்க வாழ்க்கையில சொந்தமாக்கி இருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசுவே, ஜீவ தண்ணீர் ஆகிய நீர் எனக்கு வேணும், என்னுடைய ஆத்மா தாகத்தை தீர்க்கணும், என் வாழ்க்கையில நீங்க வாங்கன்னு கேளுங்க. அவர் உங்களுக்குள்ளே வந்து விடுவார். உங்க பக்கத்தில் மற்றவங்க எத்தனையோ பேர் இந்த ஜீவ தண்ணீரை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு சொல்லுங்க, மற்றவங்களுக்கு கொடுங்க, அந்த தண்ணீரை கொடுங்க. அவங்களுடைய ஆத்மா தாகம் தீருவதற்காக நீங்க உதவி செய்யுங்க. தகப்பனே, எங்களுடைய ஆத்மாவின் தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீராக நீர் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் யார் யார் இந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜீவ தண்ணீர் ஆகிய இயேசுவை நாங்கள் கொடுக்க அறிமுகப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.